Namaskaram. In your proverb, we get comfort from those who agree with us, but we get growth from only those who don't agree with us. ரொம்ப 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 அழகான ப்ராவர்புங்க, ரொம்ப அழகான ப்ராவர்பு. கண்டிப்பாக இதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பேள் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிப்பேள். உண்மையாக நம்ம யோஜனை பண்ணி பேசுவோம். நம்பர் 1 என்ன சொல்கிறா பாருங்கோ, we get comfort with those who agree with us. அக்ரி அப்படிங்கிறது வந்து நம்மளோட விஷயங்களை ஒத்துக்கிறா, இல்லை நம்ம கூட இருக்கிறதுக்கு விருப்பப்படுறா, இல்லை நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆமோதிக்கிறா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், we are very comfortable. அவள் கூட பேசினா அவள் எல்லோரும் நமக்கு ஈடாக பேசுகிறாப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது கேட்டகரி ரொம்ப நல்ல கேட்டகரி, ரொம்ப நல்ல கேட்டகரி. ஆனால் we get growth is very very important. நான் இந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போவுமே பார்க்கணும், எப்போதுமே. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படிக்கும்போது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், மனப்பாட பகுதி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல் நாளே வந்து ஒரு கம்பைன் ஸ்டடியோ இல்லை ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம எழுதி பார்க்கணும். இப்போ எழுதி பார்த்தா யூ வில் நோ வேர் யூ ஆர் அப்படின்னு டீச்சர்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளாக இருக்கட்டும் சொல்லுவாள். ஏன் எப்படி சொல்கிறா அப்படின்னா, அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு அந்த விஷயத்தை அந்த லெசனோட இதை புரிஞ்சுட்டுருக்கேன் அப்படிங்கிறத யூ வில் நோ. ஸோ அப்போ மார்க்ஸ் இவ்வளோ வரும், இவ்வளோ எதிர்பார்க்கலாம். ஹவெவர் த கொஸ்டின் பேப்பர் மேபி இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வாழ்க்கையில் பார்க்கும்போது என்ன சொல்கிறா, you will get a growth only with those who don't agree with you. அந்த இதில் நிறைய ஒரு பெரிய சூக்ஷ்மம் அடங்கியிருக்குங்க. கொஞ்சம் நல்ல நிதானமாக புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு கேட்டால், growth அப்படிங்கும்போது இப்போது ஒரு அக்ரி பண்ணாதவா, உங்களுக்கு பிடிக்காதவா, உங்களை வந்து பிடிக்காதவா, உங்களை வந்து வெறுக்கிறவா, என்ன உங்களை பார்த்தாலே அவளுக்கு காண்டு ஆறுது அப்படிங்கிறவா இருக்கா இல்லையா உலகத்தில்? எவ்ரிபடிஸ்க்கு பிடிச்சவா இருக்கா, பிடிக்காதவா இருக்கா, தெரிஞ்சவா இருக்கா, தெரியாதவா இருக்கா. ஸோ இது எல்லாமே காம்பினேஷன் தான். எல்லா காம்பினேஷன் நம்மக்கிட்ட இருக்கா. ஸோ இப்போ பிடிக்காதவா அப்படிங்கிற கேட்டகரிக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஹாவ் அ க்ரோத். அப்போது யூ ஹாவ் டு ஹாவ் அ க்ரோத் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எப்படி அதை க்ரோத் நீங்கள் அடைஞ்சிருக்கே அப்படிங்கிறத எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, உங்களோட வேலையை மட்டும் சின்சியராக பார்க்கணும். அவளை பற்றி யோஜனை பண்ணாமல், அவளை வந்து என்னை பார்த்தா காண்டு, அவளுக்கு என்னை கண்டா பிடிக்காது அப்படின்னு அவளை பற்றியே யோஜனை பண்ணாமல், என்னோட வேலை நான் இப்படி பண்ணணும், நான் இந்த விஷயத்தை கற்றுக்கணும், நான் இப்படி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த முன்னேற்றத்துக்கு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வளர்ந்துருப்பேள். அவளை பற்றி நீங்கள் கண்டுக்கக்கூடாது. அவள் பிடிக்கலையா, லெட் தம் பி லைக் தட். சரி, பிடிக்காதவாளை இருந்து போட்டோம். ஆனால் அவளுக்கு முன்னாடி நீங்கள் நின்று காமிக்கிறது தான் ஸ்மார்ட்னஸ், அதுதான் வெற்றி. ரியல் வெற்றி அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி நின்று காமிக்கிறது தான் ஒரு பெரிய சாதனை. நீங்கள் நிஜமாகவே கின்னஸ் ரெக்கார்ட், உங்களோட ஃபேமிலி கின்னஸ் ரெக்கார்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டே அப்படின்னு நீங்கள் பெருமைப்படுத்திக்கலாம். என்ன கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ ஃபேமிலியிலே இருக்கா. ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு அப்படியே கன்சர்னாக இருப்பாள். ஒரு சில பேர் வந்து இந்த க்ரோத்தை வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் இருப்பாள். சில பேர் ஒரு பக்கம் பிடிக்காமல் இருக்கலாம், அதே சமயத்தில் அவளுக்கு எதிர்பார்க்காம இவளுக்கு க்ரோத் வந்துருதே அப்படின்னு அந்த ஆங்காரமும் இருக்கலாம். வாட் எவர் மேபி பி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இருக்கணும். நம்ம எப்போதுமே டிட்டர்மினேஷனோடையும் ஒரு ஃபோக்கஸோடையும் அண்ட் மேஜர் பாயிண்ட் கான்ஷியஸ், உங்களோட கடவுள்கிட்ட நீங்கள் எப்போவும் தொடர்பு வச்சுட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் பண்ணினேன் அப்படின்னா டெஃபினெட்லி யுவர் காட், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காட் கண்டிப்பாக உங்களை அழகாக கைடு பண்ணிட்டு போகும். இதுதாங்க அந்த க்ரோத்துக்கு உண்டான சூக்ஷ்ம சீக்ரெட். ஸோ நிறைய பேர் இருக்காங்க,
தோஸ் ஹூ டோன்ட் அக்ரி. ஆனால் ஒரு விதத்தில் அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லியே ஆகணுங்க. ஏன்னு கேட்டால் அவள் வந்து உங்களை வெறுக்க தான் நம்ம பண்ணணும், நம்ம எப்படியா சாதனை பண்ணணும்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற பூனியை எழுப்பி விட்றா இல்லையா? ஸோ அவளுக்கு ஒரு நன்றி சொல்லியே ஆகணுங்க. அதுவும் நீங்கள் இது பண்ணணும். அவள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாள். அவள் அன்றைக்கி வெறுத்ததுனால தான் அவள் அந்த மாதிரி வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒன்றும் படிக்கலை அப்படின்னு நம்மளை போட்டு அமுக்கி பண்ணுறதுனால தான் இப்படியா நம்ம சாதனை பண்ணி காமிக்கணும், அவளுக்கு முன்னாடி நின்று காமிக்கணும் அப்படிங்கிற அந்த வேகம் வருது பார்த்தேடா. ஸோ அதுக்கு அவளுக்கு ஒரு நன்றி சொல்லியே ஆகணும். இன்டைரக்டாக நீங்கள் நன்றி சொல்ல யூ வில் டெஃபினெட்லி க்ரோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் நிறைய சொல்லியிருக்கிற மாதிரி நன்றி அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணுங்க. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல அதனாலேயும் யூ வில் ஹாவ் அ வெரி பிக் க்ரோத். இந்த மாதிரி விஷயங்களாலேயும் யூ வில் ஹாவ் அ க்ரோத். அதே சமயத்தில் நம்ம நன்றி உணர்வோடு எப்போவுமே இருக்கணும். இதுக்கு நிஜமாகவே நான் சல்யூட் பண்ணுவேங்க. ரேக்கிக்கு அப்படி ஒரு சல்யூட்டுங்க. நிஜமாக நான் ஸ்கேன் பண்ணும்போது ஐ கேன் கைடு. அதாவது நான் கண்டிப்பாக அது யார் நமக்கு செட் ஆவாளா ஆமாட்டாளா அப்படிங்கிற அதுலேயே எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஃபில்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பேசணுமா வேண்டாமா அங்கேயும் ஃபில்டர் ஆகிடும். ஸோ எல்லா இடங்கள்லையும் நான் எஸ்கேப் ஆகி வந்துடுவேங்க. நிஜமாங்க. நான் வந்து ஏன்னா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேங்கிறத வந்து நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நிஜமாகவே ஐ எம் ஏபிள் டு see மை க்ரோத். ஸோ அது அத்தனை பேருக்கும், என்ன அக்ரி பண்ணாதவா தெரியாதவா அத்தனை பேருக்கு நான் ஒரு சல்யூட். ஏன்னா அவளும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஐ எம் ஹேவிங் அ வெரி பிக் க்ரோத். அண்ட் அபவ் ஆல் ரேக்கி, அது என்னோடய கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கடவுளோட அடிக்கடி 5 நிமிஷத்துக்கு நான் பேசுவேன். இந்த வீடியோலாம் நான் எடுக்கிறேன்னா இட் இஸ் ட்ரூலி பிகாஸ் ஆஃப் காட். நான் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் நான் பண்ணுறது இல்லைங்க, ஸ்பான்டேனியஸாக பண்ணுவேன். கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஐ வில் கோ அவுட். ஸோ இதெல்லாம் நான் பேசுகிறத வந்து இட் இஸ் ஆல் பியூர்லி வித் ஆல்மைட்டி விச் இஸ் இன்சைட் மீ. நிஜமாக அதுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க, பெரிய சல்யூட். ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் அடிங்கம்மா. நீங்கள் பண்ண தான் நிஜமாக இன்னும் இந்த கடவுளுக்கு வந்து இன்னும் உற்சாகம் வந்து பல விஷயங்களை வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக பேசி கண்டிப்பாக இதனால் பல பேருக்கு நல்ல முன்னேற்றங்கள் வருது. பல பேருக்கு அந்த மெசேஜ் போய் ரீச் ஆகி தேர் இஸ் அ ஸ்லைட் சேஞ்ச் இன் தேர் லைஃப். அதை நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நிஜமாக அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். பிகாஸ் நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் டோட்டலி இண்டிவிஜுவலுக்கு தான் நான் நல்ல சொல்கிறேன் நான். ஸோ இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரும் அந்த வியூவர்ஸ் பார்க்குறவ அத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நீங்கள் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நாட்டில் வந்து சண்டையே வராது, எல்லாமே ஜாலியாக இருக்குங்க, எல்லாம் செழிப்பாக இருக்கும், எல்லா செடி கொடி மரங்கள் எல்லாம் பச்சேன்னு இருக்கும், எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் நம்ம அப்படி தான் யோஜனை பண்ணி தான் பார்ப்போமே. லெட் அஸ் see that பியூட்டிஃபுல் க்ரீனரி, நல்ல ஓஷன், அதுக்கப்புறம் நல்ல வாட்டர் ஃபால்ஸு, இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சீனரிஸ், பேர்ட்ஸ்லாம் அப்படியே அழகாக பறக்கிறது, இப்படி ஒரு சீனரியை நீங்கள் நினச்சி தான் பாருங்களேன். ஓகேவா? தேங்க்யூ.